ஸ்ரீமாத்ரே நமஹா. இன்றைக்கி 321லேருந்து 330 வரைக்கும் பார்க்கலாம். காம்யா, காமியம்னா விருப்பத்துக்காக செய்கிறது. காமியார்த்தமாக அப்படின்னு சொல்கிறோமே, இஷ்டபூர்த்திக்காக பண்ணுறது காமியார்த்தம். காமியான்னா அம்பாளை சொல்லும் பொழுது விரும்பப்படுபவள், எல்லாராலும் விரும்பத்தக்கவளாக இருப்பவள், அவள் ஒருத்தியே தான் என்று அர்த்தம் ஆறுது. தாயாரை யாருக்கு தான் பிடிக்காது? திருவள்ளுவர் கூட சொல்கிறார், பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. பற்று இல்லாதவனுடைய பற்றை பிடிச்சிக்க வேண்டியது. யார் பற்றற்றவர்கள்னா பராசக்தி தான். எல்லாத்துலேயும் பற்று இல்லாமல் இருக்கும் ஒன்று தான். நமக்கும் எல்லா பற்றையும் விட்டு லோகத்திலே நிறைய ரூட் போட்டு வச்சுட்டு இருக்கமே, பிடிச்சிட்டு உட்காந்துட்டுருக்கமே, இதை விட முடியலை, நாளைக்கு ஊருக்கு போகணும்னால் இதை விட்டுட்டு எப்போ போகிறது என்பதுலேருந்து நிறைய கேள்விகள் இருக்குது. எதையும் விட்டுட்டு போகிறதுக்கு மனசு இல்லை நமக்கு. அப்படிப்பட்ட பற்றுகளை விடுவதற்காக பற்றற்றானுடைய பற்றை பிடிக்கணும்னு சொல்லியிருக்கார். நமக்கும் என்ன தேவை? அறம், பொருள், இன்பம், வீடு. அறத்தின் வழியாக பொருள் ஈட்டி அதன் வழியாக இன்பம் பெற்று அந்த இன்பத்தையும் துறந்து தர்மமான வழியிலே போயின்றிருந்தால் வீடு எனப்படும் மோட்சம் கிடைக்கும் என்பதாக சாஸ்திரங்கள் சொல்கிறது. அப்படி மோட்சத்தை விரும்புபவர்கள் விரும்பக்கூடியவளாக இவள் ஒருத்தி மட்டுமே தான் இருக்கா. எது வேணும்னாலும் எல்லாவற்றிற்கும் மூல ஆதாரமாக அதை கொடுக்கக்கூடியவளாக இவள் ஒருத்தி தான் இருக்கிறதால எல்லாராலும் விரும்பப்படுபவளாக இருக்கா. காம்யா. அடுத்த நாம காமகலா ரூபா. சாக்தத்தில் இருக்கிறவாளுக்கு நன்னா தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயம். நம்ம போல் சாதாரணமாக இருக்கிறவாளுக்குன்னு பார்ப்போமே, காமகலா ஈகாரமும் அதற்கு மேல் ஒரு பிந்துவும் சேர்ந்ததுன்னு அர்த்தமாகுது. ஈ என்ற எழுத்தும் அதற்கு மேலே ஒரு புள்ளியும் ஈம்னு அர்த்தமாகுது. அர்த்தம் கரெக்டாக புரிஞ்சுக்கணும்னா பெரியவா சொல்கிறத தான் கேட்டாகணும். பெரியவா சொல்கிறார், நான் கண்டுபிடிச்சது அப்படின்னு ஒரு விளையாட்டாக சொல்கிறது போல் சொல்கிறார். ஈம்னு சொல்லும் எழுத்திலே ஈ அம்பாள் ஸ்வரூபம், ஈகாரம் என்பது அம்பாள் ஸ்வரூபம். உதாரணமாக சௌந்தர்ய லஹரி முதல் ஸ்லோகத்தை எடுத்து சிவசக்தியாயுக்தோ யதிபவதி சக்தாக பிரபவித்தும் அப்படின்னு சொல்லி சிவன் சக்தியுடன் சேர்ந்திருந்தால் மட்டுமே அவன் நகருவதற்கு கூட சக்தி உள்ளவனாக இருக்கான்னு அர்த்தத்தை சொல்லிட்டு பெரியவா சொல்கிறா, சிவம் என்று சொல்லக்கூடியதில் இஸ்ஸு ஈ சி நெடில் குறில் இரண்டும் ஒரே மாதிரியாக எடுத்துக்கலாம். சிவம்ங்கிறதுல ஈயை மட்டும் எடுத்துட்டா ஈ அம்பாள் ஸ்வரூபம். இந்த ஈகாரத்தை எடுத்தால் சிவம் சவம் ஆயிடுறது. அம்பாள் இல்லைன்னா சிவத்திற்கு சக்தியே இல்லாமல் நகர முடியாமல் உட்கார்ந்துருக்காருன்னு முதல் ஸ்லோகத்தை பெரியவா இப்படி அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்குறா நமக்கு. கொடுத்து ஈ என்பது அம்பாள் ஸ்வரூபம் என்று சொல்கிறா. காமகலாங்கிறதுக்கும் இங்கே ஈ அம்பாள் ஸ்வரூபம்னு எடுத்துட்டு அதற்கு மேல் இருக்கக்கூடிய பிந்துவாக இருக்கக்கூடிய பிந்து பரமேஸ்வரன். காமகலா என்று சொல்லும் அக்ஷரமானது காமேஸ்வரனும் காமேஸ்வரியும் இணைந்த சிவசக்தி ஐக்கிய ரூபமாகவே வழங்கப்படக்கூடிய அக்ஷரமாக இருக்குது. அப்படிப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அக்ஷரம் காமகலாவின் வடிவமாகவே இவள் இருக்கா. காமகலை என்று சொல்லக்கூடிய அக்ஷர ரூபமாக அம்பாள் இருக்கான்னு அர்த்தமாகுது. கதம்ப குசுமப்பிரியா. கதம்பம் என்பதை பற்றி முதல்ல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். எப்படி கதம்ப வனத்திற்கு நடுவில் இருக்கா என்று அம்பாளின் வாசஸ்தலத்தை சொல்லும் பொழுது பார்த்துன்னு வந்தோம். மதுரை கிட்டத்தட்ட கதம்ப வனமாகவே இருந்த ஸ்தலம், க்ஷேத்திரம் என்று பெரியவா சொன்ன ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எல்லாம் பார்த்தோம். அதே தான் சௌந்தர்ய லஹரியில் நீப உபவனம் அப்படின்னு சொல்கிறார் என்றதையும் பார்த்தோம். மதுரையில் இன்றைக்கும் கதம்ப வனம் என்பதை கதம்ப மரம் எப்படி இருந்தது என்பதற்காக பழைய மரத்தோடைய, அதாவது பட்டுப்போன மரத்தினுடைய ரெலீக் இன்றைக்கும் அங்கே வச்சுருக்கா. கதம்ப மரம் எப்படி இருந்ததுன்னு சொல்கிறா
அம்பாள் கதம்ப மலர்களில் பிரியமுள்ளவளாக இருந்தான்னு முன்னால் பார்த்தோம். அந்த மரம் என்ன பண்ணணும்னா விசேஷமாக ஒரு விஷயம் சொல்கிறது. நல்ல ஆரஞ்சு கலரில் பளீர்னு இருக்கிற ஒரு வாசனை உள்ள புஷ்பங்களை புஷ்பிக்குமாம். எப்போ புஷ்பிக்கும்னா இடி மின்னல் எப்போ படபடான்னு இடி மின்னல் வரதோ அந்த நேரத்தில் செவேல்னு வாசனை புஷ்பத்தை புஷ்பிக்குமா. கதம்ப மரம்னு சொல்கிறது. சயின்ஸினுடைய டெஃபனிஷன்லையும் பர்டிகுலர் வெரைட்டியை பற்றியும் இருக்குது. இப்போ கதம்ப மரத்தை பற்றி பார்த்துட்டோம். கதம்ப குசுமப்பிரியா, குசுமம்னா புஷ்பம்னு சொல்லியிருக்கோம். கதம்ப குசுமத்தில் பிரியம் உள்ளவள், கதம்ப புஷ்பத்தில் பிரியம் உள்ளவளாகத்தான் அவள் இருக்கணும் என்பதாக எடுத்துக்கலாம். ஒரு வித்தியாசமான ஒரு மரமாக இருக்கே, இந்த மரத்தில் அம்பாளுக்கு அப்படி என்ன பிரீத்தி, என்ன கனெக்ஷன் என்று யோசித்தா அதற்கு ஆன்சராக ஆதி ஆச்சாரியால் ஸ்லோகத்தில் ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சிருக்கார். திரிபுர சுந்தரி அஷ்டகம்னு ஒரு அஷ்டகம் எழுதியிருக்கார். அது முழுக்கவே கதம்பவனம் தான் ஆரம்பிக்கும் என்று இந்த ஸ்லோகத்தை பற்றி சொல்லியிருக்கோம். இதில் ஒரு ஸ்லோகம் இருக்குது, இதுக்கு ஆன்சர் கொடுக்குற மாதிரியான ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கதம்பவன மத்தியகாம் கனக மண்டலோ பரிசிதாம் ஷடம்புருகவாசினீம் சதத சித்த சௌதாமினீம் என்று முதல் 2 லைன். இதை பார்த்தா நமக்கு வேண்டிய அர்த்தம் கிடைச்சிடும். கதம்பவன மத்தியகாம், கதம்பவனத்தின் மத்தியில் இருப்பவள். இதைத்தான் நாம் முதல்லையும் பார்த்தோம். மகாபத்மாட்டவி சம்ஸ்தா கதம்பவனவாசினின்னு. கனகமண்டல உபஸ்திஸ்தாம், கனகம்னா கோல்டு, ஹேமம் மண்டலம் தட்டு தகடு, தகட்டின் மேலே உபரிஸ்திதாம் அழகாக அமர்ந்திருக்கிறாள். ஷடம்புருகவாசினி, ஷட்டுனா 6, அம்புருகம்னா தாமரை, 6 தாமரைகளில் வசிப்பவள் என்று அர்த்தமாறுது. ஷடம்புருகவாசினி சதத சித்த சௌதாமினி, எப்பொழுதும் சித்தர்களுக்கு ஒரு சௌதாமினி சௌதாமினா மின்னல் போன்றவளாக சித்தர்களுக்கு இருப்பவள். ஒரு மின்னலே போல க்ஷணத்தில் காட்சி கொடுத்துட்டு போகிறவள்னு வச்சுக்கலாம். முன்னால் இருக்கிற லைன்லாம் பார்த்தா குண்டலினி யோகத்தில் வாசித்த விஷயத்தோட கனெக்ட் பண்ணி பார்த்தா கனகமண்டல உபரிஸ்திதாம், தங்கத்தகட்டில் உட்கார்ந்துருக்கா, 6 கமலங்களில் வாசம் பண்ணின்னு இருக்கா. குண்டலினி யோகத்தில் பார்த்தோம் 6 ஆதாரங்கள், அதை தாண்டி சஹசிராரம் 7வது இடம். சித்தர்கள்னு இங்கே சொல்கிறது குண்டலினி யோகத்தில் தேர்ந்து சித்தி பெற்றவர்களாக இருப்பவர்களுக்கு சதத சித்த சௌதாமினி, அவளுக்கு மின்னல் போல ஒரு க்ஷணத்தில் தரிசனத்தை கொடுக்குறா. விடம்பித ஜபாருச்சிம், ஒரு க்ஷணத்தில் தரிசனம் கொடுக்கிறவளா இருந்துண்டு பளீர்னு ஒரு ஜபாருச்சிம் சக்கச்சவேல்னு செம்பருத்தி புஷ்பத்தை போல செம்பருத்தியை மங்க வைக்கக்கூடிய பிரகாசமாக சிவப்பு இருக்குது. மின்னல் போல சட்டுன்னு ஒரு நொடியில் அவளுடைய தரிசனத்தை கொடுத்து மறைஞ்சுடுறா என்பதாக இங்கே அம்பாளை சொல்கிறது. இப்போது இதனோட கதம்ப வனம் பொருத்தி பார்த்தா விஷயம் புரியும். கதம்ப மரம் என்ன பண்ணுறது, இடி மின்னல் எப்போ இருக்கோ அந்த க்ஷணத்தில் டக்குன்னு சக்கச்சவேல்னு வாசனை உள்ள புஷ்பத்தை புஷ்பிக்கிறது. அது அவ்வளவு விசேஷமான புஷ்பங்களாக இருக்குது. அது எப்பவும் கிடைக்கிறது இல்லை, மின்னல் அடிக்கிற டயத்தில் ரிலீஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறது. இங்கே அம்பாள் என்ன பண்ணுறா, சித்தர்களுக்கு சித்தி கிடைத்த பிறகு மின்னல் போல தரிசனம் கொடுக்கக்கூடிய வேளையில் சக்கச்சவேல்னு இருக்கிற புஷ்பத்தை, பரிமள புஷ்பத்தை ரிலீஸ் பண்ணுற மாதிரி இங்கே அவளுடைய தரிசனத்தை, புஷ்பத்தை வைக்கக்கூடிய அவளுடைய தரிசனம் பிரகாசமாக கிடைக்கிறது. இதனுடைய விசேஷமாகத்தான் அஷ்டகம் முழுக்க கதம்ப மரத்தை பற்றி வச்சு ஆச்சாரியர்கள் எழுதியிருக்காருங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இதை மனசில் வச்சுட்டா கதம்ப மரத்தையும் கதம்ப புஷ்பத்தையும் மறக்க மாட்டோம். அடுத்த நாம கல்யாணினா மங்களம், பத்ரம், அதே அர்த்தத்தில் தான் கல்யாணி. மங்களமே வடிவமாக இருப்பவள், மங்களமான பேச்சையே பேசுபவள்,
அவகிட்டேருந்து வெளியில் வர முத்தான வார்த்தை எல்லாமே மங்களமாகவே இருக்குது. அப்போது இந்த கல்யாணியை மனசில் கொண்டு நம்ம வச்சுட்டோம்னா நம்ம வாயிலிருந்து வெளியில் வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே பூர்ண மங்களமாக மட்டுமே வரும் என்கிறதால கல்யாணியை நம்ம மனசுக்குள்ளே ஜாக்கிரதையாக ரட்சித்து வச்சுட்டா அவள் நம்மளை ரட்சிச்சுப்பா. நம்ம வாக்கை மங்களமாகவே அவள் வெளியில் கொடுப்பா அப்படிங்கிறது. ஜெகதி கந்தா அடுத்த நாமா. ஜெகத்து என்கின்ற உலகத்திற்கு கந்தா அப்படின்னா வேர் போன்றவள். கந்தா அப்படிங்கிற வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் வருது. அதில் முக்கியமாக ஒரு அர்த்தம் டியூபரஸ் ரூட்டுன்னு சொல்லுவாள். சில செடிகளுக்கு வேர் ஒரு பல்பு மாதிரி இருக்கும். அதை கொண்டு அடுத்த இடத்துல நட்டு வச்சா அதுலேருந்து கிழங்கு மாதிரி இருக்கும். அது பாட்டுக்கு செடி வளர்ந்து புஷ்பிச்சுட்டு ஜோராக போயிட்டே இருக்கும். அந்த சின்ன வேர் பல்பு மாதிரி இருக்கிறது ஒன்று தான் அதனுடைய மெயின். அது போயிடுத்துனா முழு செடியும் போயிடுத்து. நம்ம மாலைகளுக்கெல்லாம் உபயோகப்படுத்துகிறோமே சம்பங்கின்னு ஒரு புஷ்பம், அதுக்கெல்லாம் அப்படி தான் இருக்கும், ஒரு டியூப் ரூட். அதுபோல் ஜெகத்துன்னு சொல்லக்கூடிய உலகத்திற்கு கந்தா என்கின்ற வேரை போன்றவள். இந்த உலகம் எப்படியெல்லாம் ஆடுறது, ஒரு மரமோ செடியோன்னு எடுத்துட்டா காற்று அடிக்கிற திசையெல்லாம் ஆடுறது. இந்த பக்கம் பிச்சின்னு போகலாமா, அந்த பக்கம் பிச்சின்னு போகலாமான்னு புயல் அடிக்கும் பொழுது பிச்சின்னு போகலாமான்னு பார்க்குறது. ஆனால் வேர் அடியில் ஸ்ட்ராங்காக இருந்துடுத்துனாக்கா எவ்வளவு காற்று அடித்தாலும் மழை பெஞ்சாலும் ஆட்டம் ஆடினாலும் வேர் ஸ்ட்ராங்காக இருக்கிற வரைக்கும் இந்த மரத்துக்கு ஒன்றும் ஆறதில்லை. இந்த மரம் பட்டு போகணும்னா வேர் தான் தீர்மானம் பண்ணினா தான் உண்டு. அது மாதிரி தான் அதனுடைய அன்னாட்டமி. இந்த உலகம் என்கின்ற மரம் இருக்கே, எத்தனை காற்றடித்தாலும் எத்தனை வைரஸ் வந்தாலும் கொரோனா வரதா எது வந்தாலும் எத்தனை ஆட்டம் கண்டாலும் இதனுடைய வேர் அவள் பிடிச்சுருக்காளே, இந்த வேர் இருக்கிற வரைக்கும் இந்த ஆட்டங்கள் இப்படியும் அப்படியும் ஆடுமே ஒழிய அழியறதுக்கு வாய்ப்பே இல்லை. வேறாக தாங்கி நிற்பது அம்பாள் தானே, ஜெகதி கந்தா. அடுத்த நாமா கருணா ரசசாகரா. ஒரு அருமையான நாமா. கருணை ரசம் நிரம்பிய சாகரா, கடல், கருணை கடல். அம்பாளை நேராக பார்த்துட்டு அப்படியே பெரிவாளை பார்க்கலாம். கருணாரச சுதாப்தேன்னு ஆத்மா எழுதின பாட்டு. கருணாரசம் இங்கேயும் வந்துடுறது. சுதான்னா அமிர்தம், அப்தின்னா கடல். கருணாரசம் நிறைந்த அமிர்தக்கடலாக இருப்பவரே காமகோட்டி பீட்டாதிபதேன்னு அவர் எழுதியிருக்கார். பெரியவாளை மனசில் தியானம் பண்ணினாலே போரும். அபார கருணா சிந்து. சிந்துங்கிற வார்த்தைக்கு நதினும் அர்த்தம், ஓஷன்னும் அர்த்தம். அபார கருணா சிந்தும், காரணமே இல்லாமல் கருணையை பொழியக்கூடிய காருண்ய மூர்த்தியாக அவ்வியாஜ கருணாமூர்த்தின்னு அம்பாளுக்கும் நாமம் இருக்குது. பெரியவாளுடைய நாமாவளியிலையும் அவ்வியாஜ கருணாமூர்த்தேன்னு இருக்குது. நேராக அதே வார்த்தைகள், அதில் எந்த வித்தியாசமும் இல்லை. மூலம் ஒன்று தான், மூர்த்தி ஒன்று தான் என்பதால் அதே நாமா தான். நாம் எத்தனை தப்பு பண்ணினாலும் எத்தனை அபராதம் பண்ணினாலும் கடைசியில் அந்த கருணையினால் மட்டுமே நம்மளுடைய பாவங்களை அழித்து நமக்கு ஒரு கதிமோக்ஷம் கொடுக்கக்கூடியவாளாக இந்த அம்பாள் இருக்கா என்பதனாலே கருணா ரசசாகரா என்று அம்பாளுக்கு இங்கே நாமா. கருணா ரசசாகரா எப்படி இருக்காங்கிறது ஆதிசங்கரர் தேவி அபராஜித க்ஷவணா ஸ்தோத்திரத்தில் ஒரு பாரால சொல்கிறார். அவருக்கு நம்மளுடைய பொசிஷனில் இருந்துட்டு நமக்காக அவர் எழுதியிருக்கிற ஸ்தோத்திரம். அவருக்கு இதனால் ஒன்றுமே கிடையாது, நம்மளுக்காக எழுதியிருக்கார். அவர் தீனனான ஒரு பக்தனுடைய பொசிஷனிலிருந்து எழுதியிருக்கார். 9வது ஸ்லோகத்தில் சொல்கிறார், நாராதி தாசி விதினா விவிதோபசாரைஹி கிம் ரூக்ஷ சிந்த நபரைர் ந கிருதம் வச்சோபிஹி ஸ்யாமே த்வமேவ யதி கிஞ்சன மையநாதே தஸ்ஸே கிருபாமுப உச்சித மம்பரம் ததைவா. ந ஆராதி தாசி,
நான் ஒன்று ஆராதனம் பண்ணினது இல்லை. எப்படி பண்ணினது இல்லை? விதினா விதிப்படி ஒன்றுமே பண்ணினது இல்லை. விதித்தா உபச்சாரைகி விதவிதமான உபச்சாரங்களை, அதாவது ஷோடச உபச்சாரங்கள் எல்லாம் பார்த்தோமே அந்த மாதிரி இல்லையா? அப்படி உன்னை நான் பூஜையும் பண்ணினது இல்லை. விதிப்படி இத்தனை விதமான உபச்சாரங்களும் பண்ணினது இல்லை. கிம் ருக்ஷண பரைர் என்னுடைய மனசானது எப்படியெல்லாம் இருந்தது இருக்குன்னா வார்த்தைகளால் சொல்ல முடியாத விஷயங்கள் வரைக்கும் அவ்வளவு மோசமான சிந்தனைகள் என் மனசெல்லாம் நிரம்பி கிடந்திருக்கு. நான் கிருத்தம் வச்சோபிகி வார்த்தையினாலையும் எப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் சொல்லியிருக்கேன், எவ்வளவு மோசமானதெல்லாம் பேசியிருக்கேன் என்று 2வது லைனில் தன்னை பற்றி சொல்லிக்கிறதா. சியாமே துவமேவ யதிகிஞ்சன மையநாதே இப்படிப்பட்டவனா நான் இருந்துருக்கேன். ஆனால் ஹே சியாமளே அம்பாளே இப்படியெல்லாம் நான் இருந்தும் இப்படிப்பட்ட ஒரு அனாதியான என்னிடம் நீ இந்த அளவுக்காவது கிஞ்சன கொஞ்சமாவது இவ்வளவு மட்டமான ஜீவனாக இருக்கப்பட்ட எனக்கு நீ இப்படியாவது கொஞ்சம் கருணையாவது பண்ணுறியேன்னா உன்னால் மாத்திரமே பண்ண முடியும். தத்சே கிருபாம் உச்சிதம் அம்பபரம் ததைவ உன்னால் மாத்திரம்தான் பண்ண முடியும். ஏன்னா நான் அவ்வளவு இழிவானவனா நான் இருந்துட்டேன். நான் பேசின பேச்சுக்கள், நடந்த நடத்தைகள், மனசால பண்ணின சிந்தனைகள் எல்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு மோசமானவனாக இருந்திருக்கேன். உனக்கு நான் பூஜைகளும் பண்ணலை, உபச்சாரங்களும் பண்ணலை. பண்ணாத ஒருத்தனுக்கு இந்த அனாதைக்கு இத்தனை கருணை காட்ட முடியும்னா அது உன்னால் மட்டுமே முடியும் என்று இந்த ஸ்லோகத்தில் வச்சிருக்கார். கருணையை பொழிபவளானதால் கருணாரச சாகரா. அடுத்தது கலாவதி. முன்னாடி சதுர்ஷஷ்டி கலாமயி பார்த்தோம். சதுர்ஷஷ்டி கலைகளாக இருப்பவள், அந்த கலைகளின் ஸ்வரூபமாகவே இருப்பவள்னு டீட்டெயிலாக அந்த கதையெல்லாம் பார்த்தோம். இங்கே கலாவதின்னு சொல்லும் பொழுது கலைகளை தன்னிடத்தில் உடையவள், எல்லா கலைகளும் இவள்கிட்ட அடங்கியிருக்கு, எல்லா கலைகளையும் இவள் தரிச்சுன்னு இருக்கா கலாவதி. கலாலாபா கல ஆலாபா ஆலாபம் ஆலாபனை கம்யூனிகேஷன் ஸ்பீச் கோர்ஸ் சங்கீதக்காரெல்லாம் ரொம்ப ஈஸியாக சொல்லறாளே ஆலாபனை நன்னா ஆலாபனை பண்ணினார்னு. ஆலாபம்னா என்பது ஒரு ஸ்பீச். கல ஆலாப கொஞ்சம் மொழியை பேசுபவள் என்று அர்த்தமாறுது. சின்ன குழந்தைகளுடைய கிள்ளை மொழி என்னும் பாஷை, அதுபோல் ஒரு மொழியை பேசுபவள் கொஞ்சி பேசுகிறா. குழந்தை பேசுகிறது சாதாரணமாக அந்த குழந்தைகளோட க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கக்கூடிய தாயாருக்கு மட்டுமே புரியும். சம்டைம்ஸ் அப்பாவுக்கு கூட புரியாது. அதுபோல் ஒரு மழலை பாஷையை கொஞ்சம் மொழியை பேசுபவளாக அம்பாளை வர்ணனை பண்ணி வர்றது கலாலாபா. பராசக்தியை நம்ம எப்படி இதில் பார்க்கணுன்னா பராசக்தியை குழந்தையாக வச்சுட்டு நம்ம தாயாராக அவளையே சுற்றி வந்தால் அவள் பேசும் கொஞ்சம் மொழி நமக்கும் புரிஞ்சு அவளுடைய அனுகிரகம் கிடைக்கும். இவளை குழந்தையாக வச்சு தான் மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் எல்லாம் எழுதியிருக்கார். பிள்ளைத்தமிழ் என்பது குழந்தையாகவே மீனாட்சி அம்மையை மனசில் வச்சுட்டு எழுதினதாக இருக்குது. இது குமரகுருபரர் எழுதியிருக்கார். அடுத்த நாமா காந்தா. 2 விதமாக அர்த்தம் பண்ணலாம். நிறைய காந்தி உள்ளவள், நல்ல தேஜஸ் அழகு உள்ளவளாக, காந்தி உள்ளவளாக, மிக அழகானவள்னு ஒரு அர்த்தம். 2வது அர்த்தம், ஒரு விஷயத்தை செய்யணும்னா ராஜா உத்தரவு பண்ணினா அந்த உத்தரவை வாங்கிட்டு உடனே அதை எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ராஜா என்பவன் பிரபு அப்படிங்கிறதுனால பிரபு சம்ஹிதைன்னு அதற்கு பெயர். ராஜா சொன்னால் அது ஆர்டர், எப்படியோ பண்ணியாகணுங்கிறதுனால பண்ணுவோம். இன்னும் கொஞ்சம் மனசுக்கு நெருக்கமானவராக ஒரு ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவன் ரெக்வஸ்ட் பண்ணி ஒரு ஆர்டர் கொடுத்து அதை பண்ணுறதுன்னு வந்தாக்கா ரொம்ப க்ளோஸ் அவனை சுக்ரித் அப்படின்னு பேர். அவனுக்கு ஹிருதயத்துக்கு நெருக்கமானவன் அப்படின்னு அர்த்தம். இதற்கு சுக்ரித் சம்ஹிதைன்னு பேர். இதுக்கு பேர். இதை எல்லாத்தையும் தாண்டி நாம் அதை ஆசைப்பட்டு அந்த ஆர்டரை தலை மேலே வச்சுட்டு நாம் செய்யணும்னா யாருக்கு அந்த ஆர்டர் கொடுக்கணும்னால பத்தினியானவள் கொடுக்கப்பட்ட ஆர்டர்கள்
ஆட தங்கள் சித்தம் என் பாக்கியம் என்பது போல தலைக்கு மேலே வச்சுட்டு பண்ணுறோமே, அப்படி பத்தினியின் ஆர்டரை தான் மனசுலேயே பெருசாக எடுத்துன்னு சிரம் மேலே வச்சுட்டு பண்ணி முடிப்பார். அதற்கு காந்தா சம்ஹிதைன்னு பேர். இப்படி 3 விதமான சம்ஹிதையை பற்றி பெரியவா சொல்லின்னு வரா. பிரபு சம்ஹிதை, சுக்ருத் சம்ஹிதை, காந்தா சம்ஹிதைன்னு. இங்கே காந்தான்னா பத்தினி அப்படின்னு சொல்கிறதா அர்த்தமாகுது. ஒரு அர்த்தம் அழகானவள், இன்னொன்று பரமேஸ்வர பத்தினியாக இருக்கப்பட்டவள். இந்த லோகத்துக்கு ஒரே அப்பா ஒரே அம்மா தானே. அப்பாவா ஈஸ்வரன் இருக்கும் பொழுது அவருடைய பத்தினியாக அம்பாள் அப்படின்னு அர்த்தம் ஆறுது. அடுத்த நாமா காதம்பரி பிரியா. காதம்பரிங்கிறதுக்கும் பல அர்த்தங்கள் சொல்கிறது. அதில் ஒரு அர்த்தம் உசந்த ரக மது. மதுன்னா ஆல்கஹால்னு எடுத்துக்க வேண்டியது இல்லை. மதுன்னா தேன் மாதிரி. தேவலோகத்து விஷயங்களில் பானங்களில் வசந்த ரகம் மது. அந்த காதம்பரின்னு அதுக்கு காதம்பரின்னு பேர். அந்த மதுவில் விருப்பம் உள்ளவள் காதம்பரி பிரியான்னு அர்த்தம். அதுதான் தியான ஸ்லோகத்தில் பார்க்கும்போதே பாணிபியாம் அலிபூர்ண ரத்ன சஷகம்னு பார்த்தோம். கையில் அவள் வச்சிருக்கும் கிண்ணத்தில் மது நிரம்பிய ரத்ன சஷகத்தை கையில் வச்சுருக்கா. அதுவே கூட காதம்பரியாக இருக்கலாம். இன்னொரு அர்த்தம், காதம்பரி அப்படிங்கிறது கோகிலம்னு சொல்லும் குயில். குயிலுக்கு காதம்பரி அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. அப்போது காதம்பரின்னு பார்க்கும் பொழுது குயில் போன்ற குரல் உடையவளாக அம்பாள் இருக்கா. அவளுக்கு குயிலின் இசையும் பிடிக்கிறது என்பதாக காதம்பரியில் பிரியம் உள்ளவள் காதம்பரி பிரியா. இந்த இதோட 330 நாமா பூர்த்தியாகிறது. நாளைக்கு 331 பார்க்கலாம். ஸ்ரீமாத்ரே நமஹ.